பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். உங்கள் ஆண்களில் இரு சாட்சிகளை சாட்சியாக்க தேடுங்கள். இருவரும் ஆண்களாக இல்லை என்றால் ஓர் ஆண் இரு பெண்கள் இருக்க வேண்டும். ஏனெனில் அவ்விருவரில் ஒருத்தி மறந்தால் மற்றவள் அவளுக்கு நினைவூட்டுவாள். சாட்சிகளில் நீங்கள் திருப்தி அடைபவர்களிலிருந்து சாட்சிகளை அமையுங்கள். சாட்சிகள் சாட்சி கூற அழைக்கப்படும் போது அவர்கள் மறுக்க வேண்டாம். கடன் சிறியதோ பெரியதோ அதன் தவணை வரை அதை எழுத சோம்பல் படாதீர்கள். இது அல்லாஹ்விடம் மிக நீதியானதாகவும் சாட்சியத்திற்கு அதிகம் உறுதியானதாகவும் கடன் தொகை அல்லது தவணையை பற்றி நீங்கள் சந்தேகிக்காமல் இருக்க மிக நெருக்கமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கிடையில் அதை ரொக்கமாக நடத்துகிற வியாபாரமாயிருந்தால் தவிர அதை நீங்கள் எழுதாமலிருப்பது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் வியாபாரம் செய்தால் சாட்சி ஏற்படுத்துங்கள். எழுத்தாளரோ சாட்சியோ துன்புறுத்தப்பட மாட்டார். நீங்கள் துன்புறுத்தும் செயலை செய்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு பெரும் பாவமாகும். அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்பிப்பான். அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன். சூரத்துல் பக்கரா 282.